என்னப்பா உன் கையென்ன உடஞ்சா போச்சு? இந்த மாதிரி நீ வேலை செஞ்சிட்டு இருந்தா இந்த வேலை எல்லாம் எப்ப முடியுறது? இப்படி வேலை பார்த்தனா உன் பாதி சம்பளத்தை கட் பண்ணிடுவேன், புரிஞ்சுக்க. முதலாளி அது நீ வாய மூடு. முதலாளியை எப்போ ஏமாத்த கூடாது. போய் வேலையை பாரு. இவர்தான் ஜஷ்வந்தர். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலத்துக்கு சொந்தக்காரரா இருந்தாரு. காசுக்கு ஆசைப்பட்டு இந்த நிலத்தை அந்த பணக்காரருக்கு வித்துட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு காசெல்லாம் செலவானதுக்கு அப்புறம் அவரோட வயிற்று பழப்புக்கு திரும்பவும் வர வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் இப்போ வெறும் 2 வேளை சாப்பாடுக்காக அவரு வித்த இடத்துலயே அவர் இப்ப கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரால் ஒரு கூலிக்கார மாதிரி வேலை செய்ய முடியுது. ஆனா நீங்க என்ன செய்வீங்க? ஒரே ஒரு தடவை இவரோட நிலைமையை பார்த்து யோசிங்க. நீங்க வெறும் கொஞ்ச காசு சினிமா ஹாலோட பேராசையில உங்க முன்னோர்களோட நிலத்தை விற்க முடியுமா? இவ்ளோ பெரிய தப்பான முடிவை உங்களால எப்படி எடுக்க முடியும்? ஒருவேளை விவசாய நிலத்துல கட்டிடம் கட்டிட்டாங்கன்னா அப்புறம் சாப்பிடறதுக்கு விவசாயம் எப்படி? அப்புறம் நம்ம குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறது? இந்த வயல் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. கடவுள் கொடுத்தது. இந்த வயல்ல பயிர் மட்டும் விளையாது, நம்மளுடைய கனவும் விளையும். அப்புறம் இதோட மதிப்பை ஒரு விவசாய ஆளை மட்டும் தான் உணர முடியும். பணக்காரங்கனாலாம் இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களோட அப்புறம் இந்த ஊரோட எதிர்காலத்தோட முடிவு உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு. ரன்வீர், நீ இந்த விவசாயிகள் எல்லாரையும் குழப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? இப்ப நீ என்கிட்ட பேச. நான் யாரையும் குழப்பம் பண்ண முயற்சி பண்ணல பாண்டி. நான் உண்மைதான் சொல்றேன். இவங்களோட வருங்கால எதிர்காலத்தை கண்ணாடி மாதிரி காட்டிட்டு இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க யாரும் இந்த ரன்வீரோட பேச்ச நம்பி இருக்க மாட்டீங்க. நம்ம கிராமத்தோட முன்னேற்றத்துக்கு இவன் தடை மட்டும் தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான், வேற எதுவும் கிடையாது. நீங்க இப்போ உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிங்க. ஏய், குடு. இது வரைக்கும் பேப்பர்ஸ். உடனே எல்லாரும் இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த கிராமம் எவ்வளவு அழகா மாறுதுன்னு. உங்க வாழ்க்கையும் அப்படியே மாறிடும். விவசாய நிலத்துல கட்டடங்களை கட்டிட்டா அப்புறம் முகம் மாறதானே செய்யும் பாண்டி. அப்புறம் இந்த புதுமுகம் ரொம்ப அசிங்கமா இருக்கும். அது கூட எங்க தலையெழுத்து அசிங்கமா இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒப்பந்தம் எங்க குடும்பத்துக்கு கண்ணீரை தவிர வேற எதையும் கொடுக்காது. என்னப்பா சொல்றீங்க? ரன்வீரோட பேச்ச கேட்டதும் நாங்க உணர்ந்துட்டோம். பணத்தோட பேராசைனால நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தோம்னு. நாங்க எங்க நிலத்தை விற்க மாட்டோம். என்ன நடந்தாலும் சரி. எல்லாரும் என்ன சொல்றீங்க? நான் சொல்றதை கேளுங்க. இதான் உங்களுக்கு நல்லது. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க.